Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. மாணிக்கம் தாக்கூர் குறித்து திமுக எம்பி கனிமொழி விமர்சனம் செய்திருக்கிறார். முன்னதாக மாணிக்கம் தாக்கூர் எம்பி புதிய தலைமுறையின் செய்தி கார்டு ஒன்றை பகிர்ந்து நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு திமுக வரவில்லை என்பது ஏன் என்பது தற்போது தெரிகிறது என்று ஒரு கருத்து பதிவிட்டிருந்தார். அதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் திமுக எம்பி கனிமொழி தற்போது கருத்து பதிவிட்டிருக்கிறார். திமுக கூட்டணிக்கு எம்பி ஆனவர் மாணிக்கம் தாக்கூர் என்றும் எதிர்வினையாற்றியிருக்கிறார் கனிமொழி. கனிமொழி சோமு முன்னாள் எம்பி கனிமொழி சோமு தற்போது அதற்கு எதிர்வினையாற்றியிருக்கிறார். இப்போதுதான் உண்மை வெளிவருகிறது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கருத்து பதிவிட்டிருந்தார். முன்னாள் எம்பி கனிமொழி சோமு அளித்த பேட்டியின் செய்தி தொடர்பாக மாணிக்கம் தாக்கூர் கருத்து பதிவிட்டிருந்த நிலையில் அதற்கு முன்னாள் எம்பி கனிமொழி சோமு எதிர்வினையாற்றியிருக்கிறார். பாஜகவுடன் திமுக நட்பு பாராட்டுகிறதா என்ற கேள்விக்கு கனிமொழி சோமு பதிலளித்திருந்தார். அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை, நட்பும் இல்லை என அவர் கூறியிருந்த நிலையில் அதற்கு எதிர்வினையாற்றியிருந்த மாணிக்கம் தாக்கூருக்கு தற்போது பதிலடி கொடுத்திருக்கிறார் கனிமொழி சோமு. இது தொடர்பான கேள்விக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளருக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ வெளியில் உண்மைகள் வர ஆரம்பிக்குது. திருமதி கனிமொழி சோமு அவர்கள் சொல்லியிருக்க செய்தி என்பது அரசியலில் நண்பனும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு சொல்லி, அப்படின்னா நட்பு யாரோட வைக்க போகிறாங்க? நட்பு யாரை வந்து அவருடைய புதிய நட்பு யார்கிட்ட போக போகுதுங்கிறத டைரக்ஷனை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் இந்த அறிவு இந்த இன்ஃபர்மேஷனை சொன்ன அந்த சகோதரிக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு பயம், எங்களுடைய ஒரே கோரிக்கை என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி நடந்துடக்கூடாது. இது பாராளுமன்றத்தில் ஓட்டு போடும் போது தான் தெரிய போகுதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு முன்னாடியே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதை வெளியில் சொல்லியிருக்காங்க அவருடைய புதிய நண்பர்களை பற்றி. இதை நீங்கள் திமுகவுடைய தலைவர்கள்ட்ட தான் கேட்கணும், அந்த புதிய நண்பர்கள் யாரு? திமுகவின் புதிய நண்பர் யார் என்று பதிலளிக்க வேண்டும் என பேசியிருக்கிறார் காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர். பாஜக தொடர்பான கேள்விக்கு திமுக முன்னாள் எம்பி கனிமொழி சோமு அரசியலில் நிரந்தர எதிரி யாரும் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். அப்படி என்றால் பாஜகவுடன் திமுக நட்பு பாராட்டுகிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் மாணிக்கம் தாக்கூர். திமுக கூட்டணிக்குள் எம்பியாகி வசதிக்கு எஸ்கேப் ஆனவர் மாணிக்கம் தாக்கூர் என கனிமொழி சோமு பதிலடி கொடுத்திருக்கிறார். திமுக முன்னாள் எம்பி கனிமொழி சோமுவிடம் பாஜக தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது அரசியலில் நிரந்தர எதிரி யாரும் இல்லை என்று ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். இதனை மேற்கோள் காட்டி காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் நேற்றைய எம்பிக்கள் கூட்டத்திற்கு திமுக ஏன் வரவில்லை என்று தற்போது தெரிந்து கொண்டதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். அத்தோடு செய்தியாளர்களை சந்தித்த மாணிக்கம் தாக்கூர் திமுகவின் புதிய நண்பர் யார் என்று தற்போது தெரிய வருவதாக பாஜகவையும் திமுகவையும் இணைத்து கருத்து சொல்லியிருக்கிறார் மாணிக்கம் தாக்கூர். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.